பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்த பின்பு அரசு அதிகாரிகள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் இறந்துவிட்டார், அவருடைய இல்லத்திற்கு போய் சோதனை போடுவோம், அங்க போய் நம்ம பார்த்தோம்னாக்கா சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு கணக்கிடலான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவருடைய உதவியாளர் வைரம் தான் இருக்கிறாரு. உடனே கேட்கறாங்க, இந்த வீடு வந்து எப்ப கட்டினது காமராஜர் அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, இந்த வீடு வந்து கட்டின வீடு கிடையாது, அவர் வந்து வாடகைக்கு இருக்கிற வீடு, மாசம் வந்து 50 ரூபாய் வாடகைக்கு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னவங்க. இதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஒரு ஷாக் ஆயிட்டாங்க. என்னன்னா இந்த முதலமைச்சராக இருந்தவர் வந்து இன்னைக்கு 50 ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பீரோல செக் பண்ணி பார்த்திருக்காங்க. வெறும் பாத்தீங்கன்னாக்கா பீரோல வந்து 110 ரூபாய் பணம் இருந்தது, 2 ஜோடி செருப்பு இருந்தது, 3 கதர் சட்டை, 3 கதர் வேட்டி, அவர் பயன்படுத்திய பேனா, அவர் பயன்படுத்திய மூக்கு கண்ணாடி, அவர் சமையல் செய்வதற்கு பயன்படுத்திய பாத்திரங்கள். அதாவது இந்த சோதனை போன அதிகாரிகள்லாம் லாஸ்ட்ல கணக்கு எடுத்துட்டு வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாரா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் உடனே சொன்னார் அந்த அதிகாரி, எளிமையானன்னு சொல்லாத, பரம எளிமையா வாழ்ந்திருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாத, தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காத ஒரு மனிதனா வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதா ரொம்ப நிகழ்ச்சியா வந்து அந்த அதிகாரிகள்லாம் கண்ணீர் விட்டு அந்த இடத்துல அதை பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க.